பார்த்தீங்கன்னா தேன் எடுத்துக்கிட்டு இருக்கேன். வேறு உள்ளே இருக்குது தேன். இந்த இதுக்குள்ளே புத்துக்குள்ள தோண்டி எடுக்கணும். ஆமாம், ஆணி பிடிங்கிட்டு நீ பிடுங்குற ஆணி எதுவுமே தேவையில்லாத ஆணிதான். தேன் என்னமோ நிறையதேன், ஒட்டுகள் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிப்போச்சு. ஆமாம், வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து ஒரு இவ்வளோ தேன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இப்போ என்ன கொஞ்சம் இடத்துல விரிவாக எடுத்து காமிக்கிறேன். வெறி ஒன்று கொட்டிக்கிட்டு இருக்கு. வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வீடியோக்கு நம்ம பார்க்க போகிறோம்னா தேன் எடுக்க வந்திருக்கான். தேன் வந்து புத்து அந்த கரையான் புற்றுன்னு சொல்லுவோம்ல, அதுக்குள்ள தேன் இருக்குது. நம்ம இன்றைக்கி வாங்க எவ்வளோ தேன் எடுக்கலாம் பார்ப்பான். நம்ம ஆல்ரெடி இங்கே 2 பேர் தேன் எடுத்துக்கிறக்காக போய் அம்மா போய் வீடியோ எடுக்க சொல்லியிருக்கேன். அவன் வீடியோ எடுப்பா வாங்க அங்கே போய் கண்டினியூ பண்ணுறேன். ஆனால் தேன் எவ்வளோ தேன் இருக்குன்னு தெரில. வானம் வேறு மழை இறங்கிடுச்சு. வந்து பார்த்தீங்கன்னா தேன் எடுத்துக்கிட்டு இருக்கான். வேறு உள்ளே இருக்குது தேன். இந்த இதுக்குள்ளே புத்துக்குள்ள தோண்டி எடுக்கணும். ஆமாம், ஆழத்தில் இருக்குன்னு இருக்க மாதிரி தெரியுது. என்னன்னு பார்ப்போம். என்ன வெட்டிக்கிறியாங்க? நல்லா ஆழத்தில் விட்டுப்பா. கிளாஸ் எரியுதா இல்லையா? எரியுதா? கிளாஸ் இந்த கிளாஸ் பவர் இருக்குது, அந்த கிளாஸ்லேயும் பவர் இருக்குது. அது வீடியோ எடுக்கல ஆக மாட்டேங்குது. அந்த மாடல் இல்லை. கொள்ளவே கிளச்சிடாத. கொட்டுச்சுன்னா ஆணியை மட்டும் பிடுங்கினா போதும், வீங்காது இல்லை. பிரச்சனை இல்லை, மூஞ்சி மாதிரில கொட்டிட்டு மூஞ்சியில் கொண்டோம் எனக்குலாம் வீங்காது. ஆணியை பிடுங்கணுன்னு பொல்லாதுங்களா. என்கிட்ட சார்ஜ் இல்லை. தேன் கண்டுபிடிச்சிட்டியா? இப்போ அந்த ஒரு வழியாக தேன் பக்கத்தில் எண்டில் போய் கண்டுபிடிச்சிட்டான். தோட்டத்தில் இருக்கவன் கொஞ்சம் கிள்ளி எடுக்கிற மாதிரி இருக்கு. இந்த அன்னைக்கும் நைட்டில் எடுத்தான், வீடியோ அந்தளவுக்கு தெரியலை. இன்னைக்கு மேலே தான் இருக்கேன். 2 லைட் ஆச்சு, பிளாஸ் லைட் அடிச்சாச்சு, வெளிச்சம் கொண்டு வந்துடுவோம். குளிச்சுட்டு கோயிலுக்கு வேறு சாமி கும்பிட போயிட்டு வரணும். நான் இங்கே நம்ம ஊர் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு இந்த லைட்டை நான் அடிச்சுன்னா மூஞ்சிலே வந்து முக்கியம் போகிறேன். மூஞ்சில வந்து முக்கியமா? ஆமாம், நீங்கள் அங்கிட்டு தான் அடி. அது நான் இந்த செல்லில் கட் பண்ணிடுறேன் வீடியோ. ஏன் எடு, 2 செல்லையுமே எடுக்க வேண்டியது. எடுக்க பண்ணும்போது 2 ஒரே மாதிரி இருக்கும். இதில் இருக்க ஒரே மாதிரி இருக்குது, அதில் இருக்க ஒரே மாதிரி இருக்கும். ஏன்னா மொதல் வீடியோ 1 நிமிஷம் வீடியோ வந்துருக்கும். தேன் இப்போ தேன் வைக்கிதானு தெரில. டக்குன்னு அணி போகுது. வருது இங்கிட்டு வந்து எடு, தெரியல. வர துண்டு கொண்டு வந்தியா? எங்கே துண்டு இங்கிட்டு வந்து எடு, தெரிய மாட்டேங்குது. வராது. லைட்டை வந்து ரொம்ப தெளிவாக அடிச்சாடி. லைட்டை இருட்டாக இருக்குல்ல. இங்கிட்ட வந்து வீடியோ எடுக்க சொன்னோன்னே அவர் தெரிய மாட்டேங்குவார். ஏன் நல்லா தாண்டா தெரியுது. அவன் அங்கிட்ட இருக்கும்போது பாதி உடம்பு தெரிஞ்சிச்சு. தேன் இருக்கா இல்லையா நம்மள உள்ளே வர்ற ராட்டே பார்க்க அதுக்குள்ளே ஈ கொட்டுதே. நம்ம தான் தேன் எடுக்கும்போது தேனே இருக்க மாட்டேங்குது. பேசாமல் புகையை கூட போட்டுருக்கலாம்டா. போட்டு விட்ருமா? தேன் இருக்குன்னு தான் நினைக்கிறீங்க. லைட்டை வைக்கிட்டு கொட்டுதே. என் கொண்டு வரக்குள்ள எரிஞ்ச கூடாது.
இருட்டாயிருச்சு. இருட்டுக்குள்ளே வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டான். இந்த கொட்டு எப்படி கண்டிப்பாக கை விரலுக்குள்ள நாளைக்கு கொட்டு முழு கொட்டா கொட்டுது. பார்த்து ராட்டை எடுக்கவே இல்லை, மண்ணல் இருக்கு. இந்த கொட்டுது திருப்பி பிடிங்க. இந்த கொலையை வச்சுக்கிறா புகை வர்றாங்க. கொலை கொஞ்சம் நான் பின்னு வச்சு ஆனாங்கூட எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நான் அப்புறம் புகையை காமிக்க போகிறேன். தென் கொலையை சாயடிக்க மாட்டேன், கொலையை கொட்டா அதை வயிறு அந்த புகையை வயிறு உள்ள புகை மட்டும் போட்டு ஈய எவ்வளோவா கொலையை உடச்சு வைரா, கொலையை உடச்சு வைரா. கொலை சேர்த்து போயிடாம கொலையை உடச்சு அப்படியே அமுக்கி விடு. புகை அப்படி போடுற புகையை போடுற புகையை மட்டும் போய் விடு. இந்த புகையை பற்றி எடுத்து இப்படி போடுற புகையை புகையை போட்டு கொலையை மட்டும் வரட்டி விட்றான். கொலையை மட்டும் கொல்லக்கூடாது வேற. புகையை போட்டு அந்த புகையை அந்த இதுக்கு அடிச்சு தேன் வச்சுட்டு இருக்கான் பாரு. கொலை இன்னும் கிளம்பலையா? தேன் இல்லாத மாதிரி இருக்கு. வெறும் ராட்டா இருக்க மாதிரி தானே இருக்கு. இதுதான் வெளிராட்டு. இந்த மேலே இருக்கிறதுல எதுவும் தேன் இருக்கோ? நம்ம எடுத்தா மட்டும் என் தேன் இருக்க மாட்டேங்குது. ஏன்? அதான்டா தேன் தான்டா. தேனுதேன். தேனு தானே இது. தம்பி எங்க இந்த இது இருக்கு. இன்னொருக்கா புகையை போடுறியா? இந்த ராட்டை எடுத்துக்கிடுவான். ராட்டை எடுக்கிறியா? ஆனால் யாருமே கேர்பி எடுத்தால அவர் நம்ம இந்த காடி லைட் மட்டும் அடி. கையை எடுத்துக்கிட்டு வரேன். கோயிலுக்கு கிளம்புறாங்க கூட பார்த்து கிளம்பா சரியா? நானே கோயிலுக்கு தான் போனேன். கிளம்பு நீ. நானே கையை எடுத்துக்கிறோம். நானே கோயிலுக்கு தான் கிளம்புனேன். பிச்சு வாய்க்கிலோடு பிச்சு வாய்க்கிலோடு தேனை கம்மி பார்த்துங்க. தேன் எப்படி இருக்கு பாருங்க. நிறைய தேன் இருக்கு பாருங்க. நிறைய தேன் இருக்கு. கொட்டு என்ன நிறைய கொட்டி பிடிச்சிங்க. இங்கே பாருங்க. இங்கே வேறு உள்ள இருக்கு தெரியுதா? ஆனால் இங்கே கொட்டுது காலி இளங்க வச்சுக்கிட்டு அப்படியே ஆய்களோட மில்லு தருக்கு முறுக்குனேன் மண்ணாங்கட்டியோட. மண்ணா இருக்கா? பிழிஞ்ச மண்ணு புலாம் போயிடும். இப்போ பூக்குட்டி நிறையா இருக்கு. பூக்குட்டியை பார்த்திங்க நம்ம சளி பிடிச்சதுக்கு நல்லாயிருக்கும். நேரம் இந்த காமிக்கிறியா? உள்ள தேன் நிறையா இருக்கு. எடுக்கணும். எடுத்துட்டு இருக்கேன். எடுத்துட்டு கண்டுபிடிப்பேன் எவ்வளோ தேன் இருக்காங்க. மேலவே இருக்கணும். தேன் இருந்தால் மேலவே இருக்கும். எவ்வளோ எப்படி ராட்டு இருக்கும் பாருங்க. இதனால் எப்படி செஞ்சு பாரு செல்லு. இல்லை அங்கிட்டு வர இருக்கும் போல. ஆமாம் அங்கிட்டு நான் 5 ராட்டு. இங்கே தான்டா தேனே இருக்கு. அந்த ஒரு தெரியுதுடா தேனு. அதுதான்டா தேன் கம்பி விட்டுருச்சுடா. அதெல்லாம்டா தேனே இருக்கு. அதான்டா தேனே. அதுவும் தேனு அதே எடுக்கணும் ஃபஸ்ட்டு. மெதுவாக எடி. ஆனால் பட்டதுக்கு பிடிச்சி போனான்னு தெரில வேறு. புகையை போட்டுருவோம் டாய். கொஞ்சம் இடுறா கட்டை எடுத்துருவோம். யார் செல் வந்து ஊடுறத? டேய் அங்கே தான்டா தேனை இருக்கும் போல. இது போட்டுருவான். புகையை போட்டுருவோம் டாய். புகையை போட்டுருவான். இங்கே வேறு கையெல்லாம் ஊறுது. லைட்ரு வந்துட்டாங்க பார்க்கு. எடு கொண்டா. டேய் நீ வீட்டுக்கு போடா. டேய் கொட்டி போனா வீட்டுக்கு போத்துறோம். உலவீதி பயமா இருக்கு. செல்லில் முழுமையாக வச்சுக்கிருக்கு. போக முட்டை மறுபடியும் போக முட்டை போட போகிறான். நல்லா பிடிச்சி எரியட்டேன். அந்த கருப்பாக இருக்கு பாருங்க. அதுக்கு அந்த லைட் அடிக்கும் பாருங்க. அதில் தான் தேன் கொள்ளைக்கு ஃபுல்லாக.
ஆனால் பாட்டு சவுண்டு தெளிவாக கேட்க போகுது. ஒரு தடவை கட் பண்ணி தான் போடுற மாதிரி இருக்குது. திருவிழாவோட இப்போ புகை போயிட்டு இருக்குடா டேய். இந்த புகையில சாகப்படுது. இங்கே வாரு சில்லு இலையில அடைச்சல கை வெளிச்சத்துல வந்து நிக்குது. இங்க பாரு இலையில அடைச்சல பாரு. இங்க பாரு குழவிய செல்லுல. அப்புறம் தேனி யாருங்க எடு. ஆணி பிடிங்கிட்டு இருக்காப்புல. நீ பிடுங்குற ஆணி எதுவுமே தேவையில்லாத ஆணிதான். வலிக்கலண்ணா. இந்த லைட்டர் அப்படி நிமிந்துக்கு பாரு. இந்த கடைசி ஒரு ஃபோட்டோ இருக்கணும். இங்கே லைட்டர் தலை தடவை நடத்த முடியும் தெரியுமா? கையில் நல்லா கொட்டி போய் காலையிலேக்கு நல்லா போய் கம்மி. இதில் மேலே இருக்கிறது தாண்டா தேனு. அது ஒரு ராட்டா 2 ராட்டா இல்லை. மேலே அப்படியே இருக்குது. அருவா வச்சு அறுத்து விட்றா மேலே. டேய் தேனோட பியும்டா. இந்த பிஞ்சிருச்சா யார் எவ்வளோ குழையும் பாரு. அதே நல்லா இருக்கு. மேலே இருக்கதா இதை வச்சு குச்சி வச்சு கூட இது அருவா வச்சு கூட வெட்டிருக்கலாம்டா. இந்த அருவா அந்த வேற அந்த தூரை அருடா கொடுத்துக்கிட்டு இல்லைண்ணா அந்த இது மட்டும் எடுத்து விடு. வெட்டி பாரு இல்லைண்ணா. இன்னும் அங்கிட்டு குழைய முக்கிய தேன்றா. அங்கே ராட்டு இருக்கா? அந்த மேலே உள்ள ராட்டு இருக்குமோ? இல்லை ராட்டு இருக்க மாதிரி இருக்கு அதில். இல்லை இல்லை அந்த ஒரு பிச்சு இல்லை. இப்போ வெட்டு அதை வெட்டு அவ்வளோதான். சட்டைக்கில் விரிச்சோ இங்கிட்டா சட்டைக்கில் விரிச்சு புரியா? ஓய் கோயில் போகிறான்னு போடா. அவ்வளோதாண்டா. என்ன கால் மண்டிச்சா? ஃபுல்லாக கொட்டு. நீங்கள் கால் வைப்பீங்க கொட்டி எழுந்துச்சு. சட்டைக்கில் மண்டிச்சு போய் கிட்டிக்கிட்டிக்கெலாம் மண்டுது. அருடா அருவா வச்சு கூட மேலே கொடுத்துக்கிட்டு அதை பார்த்தருடாய். அருவா பதமாக இருக்கேன். அது எடுக்க முடியாது. அதுக்கு இதுதான் நீ பிச்சுத்தே எடுக்கணும். அந்த விழுந்துருச்சுடா. தேன் கட்டி தான்டா கீழே விழுந்தது. அதேறா இன்னொன்று கீழே அடக்குவார். இன்னொன்று விழுந்துருக்காரு பக்கத்தில். மண்ணம் கட்டியாது தூரம் அடக்காது. இந்த ஒரு லைட் இருக்கு பொட்டில் அடக்கும். லைட் இருக்கு பொட்டில்
ம் இது என்னது? எல்லாமே தேன். அதில் கொஞ்சோண்டு இருக்கு இருக்கிறனால நிறுத்த மாட்டேங்குது. சரி அங்கே லைட்டர் ராய். கடைசி ராட்டா. ஆழத்தில் இருக்கா இல்லையா? எது விளையாடு பிச்சை கட்டுருமா? பிக்கிறது கைக்கு வந்துச்சுன்னா பிச்சரு. கடைசி ராட்டா. கீழே எங்கிட்ட வடிகிற மாதிரி இருக்கு. அதான் அந்த இதில் இருந்து ஓடியும்டா. இன்னும் ராட்டு இருக்குது. இன்னும் உள்ள இருக்குடா ராட்டு. இதுதான் தேனுது. வெளில மேலே இருக்கும். மேலே இருக்கிறதுக்குள்ள தேனுது. நல்லா வெயிட்டாக இருக்கு. வெயிட் இருக்குல்ல. அதே அதே தேன் இன்னைக்கு போங்க, இன்னைக்கு நல்லா தேன்தேன். ஆனால் நல்லா கொட்டுதே கொஞ்சம் வெறி கொண்டு கொட்டிக்கிட்டு இருக்கு. கொட்டு கூடடா டேய். தேன் இருக்குல்ல அதுக்கேற்ற மாதிரி கொட்டுது. என்னத்த கையில் இதுதான் கடைசி ரேட்டாக இருக்கும். அடாடா அது கீழே இருக்குடா உள்ள. டேய் தேன் வடிதுடா. தேன் வடிது மேலே தூக்கி என்னடா பண்ண தெரியும். இதுலேயும் மேலே இருக்குமாடா. இதுக்குலாம் தேனு. ஐயோ அப்படியே வை. இந்த அடி மேலே இருக்கு. ஒட்டி நொறுக்கி எடுக்குது. இன்னொரு ராட்டு இருக்குது. இதுவும் கடைசி ராட்டு நினைக்கிறேன். ரொம்ப சிறுசாக இருந்துச்சு அதுக்குள்ள. சட்டம் வகுத்துக்கிறதுலாம் வந்தது. கொட்டால போயிட்டு பூங்கா முட்டணும் கடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அங்கே லைட்டரா அது உள்ள தேனான்னு பாடுறா. இன்னொன்று இருக்கார் உள்ள. ஆடா டேய் உள்ள இன்னொரு ராட்டு இருக்குடா. இப்போ அவன் 7 ராட்டு 8 ராட்டுக்கு நெருக்கி எடுத்துட்டாங்க. ஃபுல்லாக தேனு வெயிட்டாக இருக்கு. அதுவும் தேனு, அது ஃபுல்லாக தேனுதேன். அதான் எனக்கு வேறு அதான் கடைசியாக இருக்கும். இன்னும் ஒன்று இருக்குடா உள்ள சின்னூண்டு. அதுதாண்டா கரெக்ட். அதில் ஆண்டா தேன் இருக்கு. இல்லை அது நம்ம அதையும் எடுத்துரு. அதையும் எடுத்துருன்றேன். எடுத்துருக்க இப்போ ஒரு அந்த ஓலை இருந்துச்சுன்னா பற்ற வச்சுக்கூடா. ஒரு பத்து இல்லை ஓலை இல்லையாடா. ஒரே ஒரு வாட்டர் இருக்கு. இங்கே லைட்டரா எடுத்துட்டத சின்னூண்டா இருக்கு. கடைசி ராட்டு இந்த இது மட்டுமே. அதுவும் தேன் இருக்கு. ஒரு 80 தேன் இருக்கும். அது வெறும் தேனே உள்ள அடியே உள்ள இல்லை. இல்லை அவ்வளோதான். நீங்கள் அவ்வளோ இல்லை. இந்த சூப்பர் தேனு அப்படியே வாய்க்கில் விட்டு. அப்படியே ஆகிட்டு பண்ணுறவா. ஆமாம் வெற்றிகரமாக தேன் எடுத்தாச்சு. இன்னைக்கு தேன் நல்ல தேன். தேன் என்னமோ நிறையதேன். ஆனால் கொட்டு கொஞ்சம் ஒட்டுகள் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிப்போச்சு. சேதாரங்கள் அதிகமாகி போச்சு. ஆமாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக அந்த ஒரு இவ்வளோ தேன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் விரிவாக எடுத்து காமிக்கிறேன். வெறி கொண்டு கொட்டிக்கிட்டு இருக்கு. பார்த்தீங்களா இவ்வளோ தேன் எடுத்திருக்கேன். தேன் நிறையா, கொட்டுகளும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிப்போச்சு. உலகி கொட்டுதே நிறையா. பார்த்தீங்களா இது ஃபுல்லாகவே தேன். இது நான் கை வச்சுருக்கிறதுக்கு மேலே இருக்கிறது ஃபுல்லாகவே நல்ல வெயிட்டாக இருக்குது.